ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கு நல்லதொரு வசந்த காலத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உனக்கென்று உன் அப்பன் எதற்காக வந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய்? உன்னுடைய முந்தைய உறவை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய முந்தைய உறவு ஒன்று இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. அது யார் என்று நீ நினைக்கிறாய்? அந்த உறவு எதற்காக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றது? நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போய் கொண்டே இருந்தது. மிகுந்த கவலையுடனே இருந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது என அனைத்து நேரங்களிலும் முகம் சோர்வும் முகம் வாடி போன வண்ணமாகவே இருந்தது. என்னுடைய குழந்தையின் புன்னகையை பார்த்தே வெகு நாட்களாகிவிட்டது. அதனால்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் சிரிப்பை பார்க்க நான் ஆவலாக இருக்கின்றேன். நீ சிரித்தே வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நீ சிரிப்பையே மறந்து சோகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. இப்படி என் குழந்தை இருப்பதில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை என் தங்கமே. நீ எப்பொழுது உன் உறவை நினைத்து கொண்டே இருக்கிறாய். நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீ உன்னுடைய முந்தைய உறவின் ஞாபகத்திலிருந்து வெளிவரவே இல்லை. அந்த உறவு உன்னிடம் வந்தால் நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் அடைவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. அந்த உறவு வந்தால் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் என்று நீ நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த உறவு உன்னை தேடி வருகின்றது தங்கமே. நீ வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் கூட எனக்கு எப்படி தெரியும் என்று நினைத்து சந்தேகப்படுகிறாயா? நீ சொல்லாவிட்டாலும் கூட உன் மனதில் இருப்பதை நாம் அறிவேன் என் தங்கமே. எனக்கு எப்படி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டேன் தங்கமே. கடந்த காலத்தை நீ மிகுந்த சந்தோஷமான நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதை இந்த அப்பன் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது நீ இருக்கும் நிலையையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர் எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார், எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய், எப்பொழுது என்னிடம் வருவார் என்று, ஒரு முறை என்னிடம் பேச மாட்டாரா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என் குழந்தையே, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அந்த உறவு வந்தால் அவரிடம் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பதும் நான் அறிந்தேன் என் தங்கமே. அதனால்தான் அந்த முந்தைய உறவு உன்னை தேடி வர வைத்திருக்கிறேன் பிள்ளையே. நிச்சயமாக உன் மனநிலையை அவருக்கு நன்றாக புரிய வைத்துவிடு. பின் அவருக்கு அப்பொழுதும் புரியவில்லை என்றால் உன் மனதை மாற்றி அமைத்துக்கொள் என் தங்கமே. ஆனால் உன்னுடைய மனநிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அனைத்து வழிகளும் இந்த அப்பனுக்கு புரிகிறது. அதுபோல அவருக்கும் புரியும் என்று நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. புரிய வைத்து விடலாம். அவர் இல்லாமல் வாழ முடியவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாய். அதுதான் உன்னுடைய கடைசி நொடியாக இருக்கும் என்று கூட நீ கூறிக்கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை அன்பு காதல் எனும் சிறு அன்பில் அடக்கிவிடாதே என் தங்கமே. அன்பு எந்த வழியில் வேணாலும் வரலாம். அதை நீ இந்த காதல் என்ற ஒரு இதில் அடக்கிவிடாதே என் தங்கமே. அவரும் நிச்சயம் உன் காதலை அறிய சற்று அவருக்கு நேர கால அவகாசங்கள் கொடு என் தங்கமே. உன்னுடைய காதலை அவர் புரிந்து கொள்ளட்டும். அவர் நீயின்றி வாழாமல் சந்தோஷமாக இல்லை என் தங்கமே. ஆனால் உன்னுடைய சிறு சிறு
கசப்பான ஞாபகங்கள் அனைத்தும் அழியட்டும். இந்த பிரச்சனை அனைத்தும் முடியட்டும். உன்னுடைய நல்ல குணங்களும் அவருக்கு புரிய வரும் என் தங்கமே. உன்னுடைய பிரச்சனை அனைத்துமே அவர் சரி செய்து உனக்காக அவர் வருவதற்கு அவருக்கு காலத்தை கொடு. அவர் வந்தாலும் ஏதோ பேசுகின்றோம், ஏனோ சொல்லிவிட்டோம் என்று விட்டு விடாதே. அனைத்தையும் பொறுமையாக அமர்ந்து, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இது உங்களுக்கு என்னிடம் பிடிக்கவில்லையா என்று பொறுமையாக கேட்டு அனைத்தையும் சரி செய்து கொள்ள முடிந்தால் சரி செய்து வாழ்க்கையை தொடருங்கள் என் தங்கமே. முடியவில்லை என்றால் நீ அவருக்காக இறங்கிக் கொண்டே இருக்காதே. வாழ்க்கையில் நீ இறங்கி விடுவாய் என்பதை மனதில் மட்டும் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள் என் தங்கமே. அதையும் விட்டுவிட்டு அவருக்கு நான் அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்லை என்ற முடிவிற்கு வந்துவிடக் கூடாது என்று உன் அப்பன் கூறுகின்றேன். அதற்கு மேல் உன் வாழ்க்கை உன் முடிவு என்று நான் விட்டுவிட்டேன் என்றால் பிறகு நீ வந்து என்னை பார்த்தாலும் கூட உன் அப்பன் நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல விட்டேன். அவர் உன்னை புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ நினைத்தால் இதை இன்னும் தொடருங்கள் என் தங்கமே. நீ வேண்டியதை விட உனக்கு நான் கொடுக்கும் பரிசு அபூர்வமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் என் தங்கமே. இந்த உலகத்தில் ஒரு காலங்கள் ஒவ்வொரு மாதிரி ஆரம்பிக்கும் அல்லது முடியும் என் தங்கமே. ஒரு சந்தோஷமான உறவு கவலையில் முடியலாம். முதலில் வெறுப்பாக ஆரம்பித்து பின்பு கவலையில் முடியலாம். ஏனென்றால் மனிதர்கள் வெவ்வேறு குணம் கொண்டவர்கள். எல்லோரும் ஓர் நிலையான மனிதர்கள் கிடையாது என்பதை யாரும் உணர்வதில்லை. ஒரு சில நாளங்களில் காதல் எனும் ஒரு விஷயத்திற்காகவும் அனைத்து முட்டாள்தனமான காரியங்களையும் செய்து கொண்டு அப்பொழுது பேச ஆசை, சிரிக்க ஆசை என அதில் அடிமையாகிக் கொண்டிருக்கிறீர்களோ தவிர அது உங்களுடைய அன்பு கிடையாது. யார் ஒருவர் தன்னுடைய தவறையும் தன்னுடைய குணத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரிலே உண்மையான காதலும் அன்பும் நிறைந்த கணவர் மனைவர் ஆவார் என் தங்கமே. நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்க்கிறாயோ அந்த அளவிற்கு அதைவிட அதீத அன்பை இப்பொழுது உனக்கு கிடைக்க செய்கின்றேன் என் தங்கமே. உன் அப்பன் உனக்கு அபூர்வங்களைத்தான் செய்வேன், இதில் நான் உறுதியளிக்கின்றேன். உனக்கு நான் அமைத்து கொடுக்க சிறப்பான வாழ்க்கை, நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிவேகமாக உள்ளது என் தங்கமே. நிச்சயமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீ உன் வாழ்வில் பார்த்து உன் துணையை உனக்கு பிடித்தது போல் இருப்பார் என் தங்கமே. அனைத்தும் ஒரு நாள் மாறும், இதுவும் கடந்து போகும் என் தங்கமே. எல்லாவற்றும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. அதுபோலத்தான் சந்தோஷம் ஒரு காலம், துர்க்கம் ஒரு காலம் என அனைத்தும் கடந்து போய்கொண்டே இருக்கும். இப்பொழுது உனக்கு கஷ்டம் இருக்கிறது தான், ஆனால் அதுவும் கடந்து போகும் என் தங்கமே. நீ அனுபவித்த கஷ்டங்களை விட பன்மடங்கான சந்தோஷத்தை உன் அப்பன் நான் தருவேன். நிம்மதியாக இரு. வாழ்க்கை இன்னும் பல ஆண்டுகள் உனக்கு பயணத்தை மேற்கொள்ள உன் அப்பன் நான் உனக்கு வழி செய்கின்றேன் என் தங்கமே. நீ என்னுடைய அன்பை பெற்றுவிட்டாய் என்பது மட்டும் உண்மை என் தங்கமே. நான் இருக்கின்றேன், எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. நீ வேண்டியதை விட 2 மடங்காக கொடுப்பதே இந்த அப்பன் அற்புதமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் பொறுமையாக நிதானத்துடன் கையாள பழகு என் தங்கமே. நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோ நமக. வாழ்க வளமுடன்.